வணக்கம். பேங்க் நிஃப்டி 1100 பாயிண்ட் இந்த வாரத்தில இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிஃப்டி நியர்லி 464 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெர்சன்டேஜ்ல சொல்லும்போது கிட்டத்தட்ட 2% பேங்க் நிஃப்டியும், 1.6% நிஃப்டியும் இந்த வாரத்தில இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெக்கார்ட் ஹைய மறுபடியும் பீட் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டி. பட் நிஃப்டி இன்னும் ரெக்கார்ட் ஹைல இருந்து நியர்லி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நேத்து வரைக்கும் இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வாலடைல் செஷனா இருந்தது. ஏன்னா, ஓப்பனிங்லேருந்து தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருந்த நிஃப்டி ஒரு கட்டத்தில ஒரு சடனா ஒரு ஃபால் இருந்தது. அதிலிருந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தாலும் பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பட் பெரிய அளவுக்கு காலையில போன ஹைய தக்க வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் இன்னியோட மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்கு? என்னென்ன ஸ்டாக்ஸ் ரிசல்ட் வந்தது? அந்த ரிசல்ட்டோட இம்பாக்ட் இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு? அதிகமா வால்யூம் ட்ரேடான கம்பெனிஸ்லாம் என்னென்ன? திங்கட்கிழமை மார்க்கெட் ஒரு ஆக்ஷன் பேக்டு மார்க்கெட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு லைவ் மார்க்கெட்ல நெறைய கம்பெனிஸ் ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இதோட இம்பாக்ட் அகைன் மண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட், ஐசிஐசிஐ பேங்க், இன்னும் நெறைய பிரைவேட் செக்டார் பேங்க்ஸோட ரிசல்ட், HDFC பேங்கோட ரிசல்ட், இந்த மாரி கன்டினியூஸா இன்னைக்கு ரிசல்ட், நாளையோட ரிசல்ட் இந்த 2 டேஸோட ரிசல்ட் கம்பெனிஸ் வந்து திங்கட்கிழமை இம்பாக்ட் இருக்கும். ஸோ திங்கட்கிழமை மண்டே ஒரு ஆக்ஷன் பேக்டு மண்டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வரைக்கும் என்னென்னலாம் ஸ்டாக்ஸ்லாம் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் மண்டே மார்க்கெட்டுக்கு கவனிக்கலாம். என்னோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட். என்னோட டெலிகிராம் குரூப்பில் ஸ்டாக் அப்டேட்ஸ் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லை, தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா சென்னை ட்ரேடிங் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 25,700ன்ற அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிராஸ் ஆயிருக்கு. இனியோட டே ஹை ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 781 வரைக்கும் ஹை போச்சு. பட் ஆனால் டே ஹைலேருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் வந்து இறங்கி க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஏன்னா இந்த காலையில் அரௌண்ட் ஒரு 10:20 10:30 வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதுக்கப்புறம் டே ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு கண்டினியூஸ் ஒரு அப்சைட் மொமெண்டம் இருந்தது. ரொம்ப முக்கியமானது 2 செக்டார் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டிருக்கு. ஒன்று ஐடி இண்டஸ்ட்ரி. டிசிஎஸ், எஸ்எல் டெக்னாலஜிஸ், அப்புறம் நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருந்த ரிசல்ட் வந்திருந்த இன்ஃபோசிஸ், விப்ரோ, எல்&டி இன்ஃபோடெக் மைண்ட்ரி இந்த ஸ்டாக்ஸ் எதுவுமே பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனால் பெர்சிஸ்டன்ட்டோட ரிசல்ட் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆகிருந்தது. ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், முக்கியமாக லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸில் வீக்னஸ் இருந்தது. ஐடி செக்டார் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இது வரைக்கும் பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண வரைக்கும் எந்த ஒரு ஸ்டாக்கும் பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணல. கொஞ்சம் ஒன்று நியூட்ரலாவோ இல்லை வீக்காவோ தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸ்லையும் பிஎஸ்யூ பேங்க்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. என்னென்ன பேங்க்ஸ் அப்படின்றதையும் நம்ம அடுத்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போது முதல்ல இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, அதாவது நிஃப்டி வந்து 124 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் கவனிக்கக்கூடியது என்னென்னா, மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இன்றைக்கி நெகட்டிவாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பாசிட்டிவாக இருந்தோம், 0.5% மிட் கேப் இறங்கியிருக்கு. ஸ்மால் கேப் வந்து ஒரு ஸ்லைட் நெகட்டிவ் ட்ரெண்டோட க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸும் ஒரு ஸ்லைட் நெகட்டிவ். அப்போ என்னென்னா, நிஃப்டி 50ல் இருக்கிற 50 கம்பெனிஸில் பையிங் இருந்தது. அதை தாண்டி ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸில் இன்றைக்கி பையிங் இருந்தது. காலையில் ஓப்பனிங்கில் எஸ்பிஐ பேங்க் டே ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது ஆல் டைம் ஹைக்கு நியரில் டர்ன் ஆச்சு. பட் அது டே ஃபுல்லாகவே சர்வைவ் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ், முதல்ல மிட் கேப்பில் பார்க்கலாம். மிட் கேப் ஏன் இறங்குச்சு அப்படின்னா, 100 ஸ்டாக்கில் 70 ஸ்டாக் இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதிகமாக ஃபால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி வந்து இன்றைக்கி மிட் கேப்பில் ஃபால் ஆகிருக்கு, டாப் லூசர். எட்டர்னலோட ரிசல்ட்டு தான் ஸ்விக்கி ஃபால் ஆனதுக்கு ரீசன். ரெண்டாவது எஸ் பேங்க் வந்து இன்றைக்கி வந்து நியர்லி 3% ஃபால் ஆகிருக்கு. மிட் கேப்பில் அதிகமாக இறங்கியிருக்கிற ரெண்டாவது ஸ்டாக் அப்படின்னு சொல்லலாம். இது எஸ் பேங்க்குக்கு என்ன நியூஸ் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து ஆல்ரெடி எஸ்எம்பிசியோட சீஃப் எஸ் பேங்கோட ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டெப் அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி கொடுத்துருந்தது. ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது. அடுத்து எம்ஃபாசிஸ் 3% கிட்ட இறங்கியிருக்கு. ஐடி ரிசல்ட்டோட இம்பேக்ட் தான் காரணம். அடுத்து வாரி எனர்ஜியோட ரிசல்ட்டும் கை கொடுக்கல, நியர்லி 3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. பாலிசி பஜார், மிட் கேப்பில் பாலிசி பஜார் இன்றைக்கி மட்டும் இல்லை, தொடர்ந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. கமிஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான, இன்சூரன்ஸ்க்கான கமிஷன் ரெடியூஸ் ஆகுன்ற நியூஸு பாலிசி பஜாருக்கு ஒரு பெரிய பாதிப்பு. அதோட ப்ராஃபிட் மார்ஜினில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி ஐஜிஎல், டாடா கம்யூனிகேஷன், அசோக் லேலண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபால் ஆகிருக்கு.
இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு வரும்போது நான் ஆல்ரெடி நிஃப்டி 50ல் இன்றைக்கி மார்னிங் என்னோடய டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஏஷியன் பெயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் இன்னைக்கு. கிட்டத்தட்ட ஓப்பனிங்லேயே 4% கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கு காரணம் என்ன? க்ரூட் ஆயில் ஃபால் ஆகிறது ஒரு காரணமாக இருந்தாலும், பட் வேல்யூவேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இதில் ரொம்ப மெஜாரிட்டி மார்க்கெட் ஷேர் ஹோல்ட் பண்ணியிருக்கிற பெயிண்ட் இண்டஸ்ட்ரியில் ஹோல்ட் பண்ணியிருக்கிற ஏஷியன் பெயிண்ட் ஆல் டைம் ஹையிலேருந்து கிட்டத்தட்ட 30% கிட்ட இப்போ டவுனில் இருக்குது. ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4% மட்டுமே ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் இருக்குது டிஸ்டன்ஸில். ஸோ அப்போ என்னென்னா இதோட வேல்யூவேஷன் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன், ப்ளஸ் க்ரூட் ஆயிலோட ஃபாலும் இன்னொரு காரணமாக பார்க்கலாம். இதை தாண்டி ஃபெஸ்டிவல் சீசனோட இம்பேக்ட், எஃப்எம்சிஜி செக்டாரோட பாசிட்டிவ் சென்டிமெண்ட். நேற்று நெஸ்லேயோட ரிசல்ட் வந்தது, எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ்லாம் பவுன்ஸ் பேக் இருந்தது. அந்த ரேலி இன்னைக்கு HUL, ITC, ஏஷியன் பெயிண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. பாரதி எக்ஸா இன்னைக்கு மிட் கேப்பில் டாப் கெய்னர். காட்ஃப்ரே பிலிப் டொபாக்கோ கம்பெனி நியர்லி 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதே மாதிரி நிஃப்டி 50ல் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஆட்டோ செக்டாரில் நியர்லி 2% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸில் செலக்டிவான ஸ்டாக்ஸ் இன்னைக்கு பையிங் இருந்தது. இல்லை BDL 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல்டோட ப்ரைஸு நியர்லி யூஎஸில் $4,300 கடந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான தொடர்ந்து கண்டினியூஸ் அப்சைட் மொமெண்டம். முத்தூட் ஃபினான்ஸ் இன்றைக்கி 2% க்ளோஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. தொடர்ந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி 1.5% மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேரிகோ, டாபர், ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட். PSUவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பேங்க் இன்றைக்கி 1% கிட்ட பாசிட்டிவாக இருந்தது. இதுக்கு அடுத்தது ஸ்மால் கேப். ஸ்மால் கேப்பில் இன்றைக்கி வேர்ல்பூல் தான் இன்றைக்கி நிஃப்டி 500 இண்டெக்ஸில் முதல் இடத்துல டாப் கெய்னரில் லீட் பண்ணியிருக்கு. 11% கிட்ட இன்றைக்கி வேர்ல்பூல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1370 ரூபாவில் இன்றைக்கி ஒரே நாளில் ஒரு ஷேருக்கு 132 ரூபா கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது 4% பாசிட்டிவ் ட்ரெண்ட் டெலிவரி நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஃபெஸ்டிவல் சீசன் இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் டெலிவரியோட மார்ஜின் பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான ரீசன் ஆல்ரெடி ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸும் அப்டேட் பண்ணியிருந்தது ஒரு காரணம். பீவரேஜஸ் ஸ்டாக்ஸில் பையிங் இருந்தது. நேற்று BBL இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இன்றைக்கி ஆல்கஹால் பீவரேஜஸில் ரேடிக்கோ ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு நியர்லி 4%. ஃபார்மாவில் லாரஸ் லேப் இந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் வைஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபேர் வேல்யூ இருக்கிறது தான் நம்ம இன்றைக்கி பையிங் வந்திருக்கிறத வச்சு பார்க்க முடியுது. ஓலா எலக்ட்ரிக் தொடர்ந்து நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கான நியூஸ் நேற்று 5% இன்க்ரீஸ் ஆச்சு. இன்றைக்கி நியர்லி 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டேட்டா பேட்டர்ன்ஸ் 2%க்கு மேலே பாசிட்டிவாக இருக்குது. கெமிக்கல் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பையிங் இருந்தது. நேற்றையும் கெமிக்கல் செக்டாரில் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் மொமெண்டம். நவீன் ஃப்ளோரின் இன்றைக்கி அகைன் பாசிட்டிவாக டர்ன் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி 7 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 5 ஸ்டாக் நெகட்டிவாகவும் இருந்தது. கனரா பேங்க் இன்றைக்கி 1% ஃபால் ஆகிருக்கு. PSU பேங்க் இறங்கினது ஒரு காரணம். கனரா பேங்க்கினுடைய சப்சிடி குரூப் கம்பெனி இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. அதை பற்றின டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். பேங்க் ஆஃப் பரோடா, PNB இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி டாப் லூசரில் பேங்க் நிஃப்டியில் முடிஞ்சிருக்கு. இல்லை இண்டஸ்இண்ட் பேங்க், ICICI, HDFC, ஆக்சிஸ் ஹெவி வெயிட்டேஜ் பேங்க் ஸ்டாக்ஸு இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை தாங்கி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிஃப்டி 50 ஏஷியன் பெயிண்ட்டும் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் தான் இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு. பாரதி குரூப் ஸ்டாக்ஸ், பாரதி எக்ஸா, அதே மாதிரி பாரதி ஏர்டெல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. மேக்ஸ் ஹெல்த்கேர் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான ட்ரெண்ட். UBS வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தது ஒரு காரணம். ITC, HUL பாசிட்டிவ் ட்ரெண்ட். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட்டுக்கு முன்னாடியே நியர்லி 1.5% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஃபார்மாவில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா இன்றைக்கி ஃபார்மா அண்ட் ஹெல்த்கேர் ஸ்டாக்ஸில் பையிங் டர்னாக இருந்தது. நெகட்டிவ் சைடில் 2 ஸ்டாக்கு, ஒன்று விப்ரோ, இன்னொன்று இன்ஃபோசிஸ். இந்த 2 ஸ்டாக்குமே ரிசல்ட்னால ஒரு பெரிய டேமேஜ் ஆகிருக்கு. அடுத்தது எட்டர்னல், ஜொமேட்டோவோட பேரண்ட். இந்த ஸ்டாக் நேற்று மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்தது. நேற்று மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்த 2 ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஜி என்டர்டெயின்மெண்ட், இன்னொன்று எட்டர்னல். இந்த 2 ஸ்டாக்குமே ஃபால் ஆகிருக்கு. நிஃப்டி மீடியா இண்டெக்ஸ் இன்றைக்கி அதிகமாக ஃபால் ஆகிறதுக்கும் ஒரு முக்கியமான ரீசன். ஏன்னா இன்றைக்கி டாப் செக்டோரல் லூசராக நிஃப்டி மீடியா தான் டர்ன் ஆகிருக்கு. அடுத்த இடத்துல ஐடி இண்டெக்ஸு L&T, இன்ஃபோடெக், மைண்ட்ரி, விப்ரோ, இன்ஃபோசிஸ். இதில் விப்ரோ தான் 5%க்கு மேலே ஃபால் ஆகிருக்கு. இன்ஃபோசிஸ் நியர்லி 2% இறங்கியிருக்கு. இதை தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் 1%க்கு மேலே பாசிட்டிவாக டர்ன் ஆகிருந்தது, FMCG இண்டெக்ஸு. நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் அதானி பவர் 5% இன்றைக்கி பாசிட்டிவ்.
அதாவது அதானி குரூப்பில் எல்லா ஸ்டாக்கும் இன்க்ரீஸ் ஆகலை. ரீசெண்டாக இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் கிடச்சிருக்கு டெக்னிக்கலாக. இதை தாண்டி அதானி பவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக்கு இந்த 150 தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹8 ஒரு ஷேருக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டூ வீலரில் டிவிஎஸ் மோட்டார் நிஃப்டி நெக்ஸ்ட் 50ல் ரைஸ் ஆகிருக்கு. இதை தவிர எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பையிங் டர்னாக இருந்தது. மதர்சன் தொடர்ந்து கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த இந்த ஸ்டாக் 2% இறங்கியிருக்கு. அதானி கிரீன், அதானி எனர்ஜி சொல்யூஷன் மோர் தென் 2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் இம்பேக்ட்டு, அதை பற்றி டீட்டெயில் நம்ம அடுத்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இதை தாண்டி கனரா பேங்க், பவர் ஃபினான்ஸ், அம்புஜா சிமெண்ட், எல்ஐசி இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 1% இன்னைக்கு இறங்கியிருக்கிற ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். ஐசிஐசிஐ புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், முத்தூட் ஃபினான்ஸ் இது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணமாக இருந்த ஸ்டாக்ஸு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. விப்ரோ வந்து இன்றைக்கி டாப் லூசர், எம்ஃபாசிஸ் அடுத்த இடத்துல இறங்கியிருக்கு. நசாரா டெக்னாலஜிஸ் தவிர்த்து மற்ற எல்லா மீடியா ஸ்டாக்குமே இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட் நியர்லி 3% ஃபால் ஆகிருக்கு. பிவிஆர் ஐநாக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்திருக்கு. இப்போது வரைக்கும் நியர்லி 1% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. எஃப்எம்சிஜியில் 15 ஸ்டாக்கில் 14 ஸ்டாக் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஸ்டாக் மார்க்கெட் ஹவர்ஸில் ரிசல்ட் வந்த கம்பெனிஸில் பாலிகேப்போட ரிசல்ட் வந்திருக்கு. 445 கோடி ரூபா ப்ராஃபிட் கடந்த வருஷத்துலேருந்து இப்போ 693 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ரெவன்யூ பார்த்திங்கன்னா ஒரு நியூட்ரல், பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ 1.7% இன்றைக்கி இறங்கியிருக்கு. டால்மியா பாரத்தோட ரிசல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக, எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருந்தது. ஸ்ட்ராங் ஆப்ரேஷனல் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. டிவிடன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. டால்மியா பாரத்தில் 11% ரெவன்யூ ரைஸ் ஆகிருக்கு. இந்துஸ்தான் ஜிங்க் வந்து ரிசல்ட் இன்றைக்கி ஒரு பெரிய அளவுக்கு வீக்காக இருக்குது. ரிஃபைன்டு மெட்டல், சீ லெவல் சில்வர் இது ரெண்டுத்துக்குமான கைடன்ஸை வந்து வேதாந்தாவோட இந்துஸ்தான் ஜிங்க் வந்து கட் பண்ணியிருக்கிறது ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட். பட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மோர் தென் 20% ரெவன்யூ ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கு. சிஎட் லிமிடெட் இன்றைக்கி நியூட்ரலில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா 52% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 14% ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜின் வந்து 11% 13.4%. ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட பெட்டராக டர்ன் ஆகிருக்கு. திங்கட்கிழமை மெட்டல் ஸ்டாக்ஸு கவனிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, ப்ரைவேட் செக்டார் பேங்க்கும் மெட்டலும் 2 செக்டார் இப்போ வரைக்கும் கவனிக்கலாம். அடுத்தடுத்து நான் என்னென்ன செக்டார் வாட்ச் பண்ணலான்றது சொல்கிறேன். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலோட குவார்ட்டர்லி ரிசல்ட் மார்க்கெட் க்ளோசிங்கில் வந்திருக்கு. 404 கோடி ரூபா ப்ராஃபிட்லேருந்து 1646 கோடி ரூபா அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 11% ரைஸ் ஆகிருக்கு. எபிட்டா 31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்டோட இம்பாக்ட் 0.5% ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஜிண்டால் சா இந்த கம்பெனியோட ரிசல்ட்டும் 5% கிட்ட இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. ப்ராஃபிட், ரெவன்யூ எல்லாம் பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கு. நியர்லி 70% ப்ராஃபிட் வந்து ட்ராப் ஆகிருக்கு. சென்ட்ரல் பேங்க்கோட ரிசல்ட் 2%க்கு மேலே இறங்கியிருக்கு. யூகோ பேங்க்கோட ரிசல்ட் 1%க்கு மேலே ஃபால் ஆகிருக்கு. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 0.5% ரிசல்ட்னால ஃபால் ஆகிருக்கு. எதிர்பார்த்ததை விட ப்ராஃபிட் வந்து 233 கோடியிலேருந்து 121 கோடியாக ட்ராப் ஆகிருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கமில் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. பிவிஆர் ஐநாக்ஸில் பார்த்தீங்கன்னா லாஸ் 11.8 கோடியிலேருந்து இப்போது 106 கோடி ரூபா ப்ராஃபிட்டில் டர்ன் ஆகிருக்கு. ரெவன்யூ 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் 29.5%லேருந்து 33.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிவிஆர் ஐநாக்ஸோட ரிசல்ட் இன்றைக்கி வீக்காக 1% டவுனில் க்ளோஸ் ஆனாலும் ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட பெட்டராக டர்ன் ஆகிருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராவோட ரிசல்ட்டும் பெரிய அளவுக்கு இன்றைக்கி கை கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். செயின்ட் லிமிடெட் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இல்லை, வீக்காக க்ளோஸ் ஆகிருக்கு. ஹெச்எஃப்சிஎலோட ரிசல்ட் நியர்லி 3% டவுன். இன்றைக்கி ரிசல்ட்னால 7% ஒரு ஸ்டாக் இறங்கியிருக்கு. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் மார்க்கெட் ஹவர்ஸில் வந்த ரிசல்ட்டு மார்ஜின் பெரிய அளவுக்கு நியர்லி 0க்கு டர்ன் ஆகிருக்கு. அது ஒரு பெரிய நெகட்டிவ். ஸோ ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் இந்த ஸ்டாக்கு நீங்கள் ஹோல்டிங் வச்சுருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுங்கள். டிடிகே ஹெல்த் கேரோட ரிசல்ட் 3%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு நாட்கோ ஃபார்மாவுக்கு அகெயின்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ண கேஸ் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கிறது நாட்கோ ஃபார்மாவுக்கு ஒரு பாசிட்டிவ். திங்கக்கிழமை நம்ம இந்த ஸ்டாக் வாட்ச் பண்ணலாம். நியர்லி 1% எனக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. கேபிஐ கிரீன் நியர்லி 700 கோடி ரூபாக்கான ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்கிறது 4% கிட்ட பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மார்க்கெட் ஒரு இன்னைக்கு நேத்தி ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம், இன்றைக்கி அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு ஸ்மால் புல்லிஷ் கேண்டல். நிஃப்டி ஒரு வருஷத்தோட ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. திங்கட்கிழமை பொறுத்த வரைக்கும் அகெயின் ஐடி செக்டார் வாட்ச் பண்ணலாம் டவுன் சைடில்.
ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு ரிசல்ட் அடுத்தடுத்து வரப்போகிறத நம்ம கவனிக்கலாம். ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சியோட ரிசல்ட்டு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் இம்பேக்டும் நிஃப்டி இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கடந்த ஒரு வருஷத்தில் ரிலையன்ஸோட ரிசல்ட் பெரிய அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. பட் இந்த முறை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போகிற ரிசல்ட்டு கை கொடுக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. மார்க்கெட் அப்டேட்ஸ், ரிசல்ட் இதெல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.